ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமை பராபவ வருடம் ஆனி 28 அன்றைய நாளின் ஜோதிட கணக்கீடுகளின்படி மேஷ ராசியின் பலன்களை பார்ப்போம். ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து சந்திர மங்கள யோகத்தை நீட்டிப்பதால் இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அமோகமாக இருக்கும். நீண்ட நாள் கடன்கள் வசூலாகும். அடுத்து ரிஷப ராசிக்கான பலன்கள் பார்ப்போம். ராசிக்குள் செவ்வாயும் சந்திரனும் இணைவதால் இன்று உங்களிடம் அசாத்தியமான துணிச்சலும் சுறுசுறுப்பும் காணப்படும். தள்ளிப்போன காரியங்களை இன்று வேகம் காட்டி முடிப்பீர்கள். 1 சந்திரமங்கள யோகம் அமைவதால் எதிர்பாராத திடீர் பணவரவு மற்றும் சொத்துக்கள் வழியில் நல்ல லாபம் உண்டாகும். மிதுன ராசிக்கு எப்படி என்று பார்ப்போம். ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் உங்களின் சிந்தனை திறன் மற்றும் சமயோசித புத்தி மிகச் சிறப்பாக இருக்கும். அரசு வழியிலும் பெரிய மனிதர்கள் மூலமும் எதிர்பார்த்த கௌரவமும் அங்கீகாரமும் தேடி வரும். கடக ராசியில் என்ன பலன் என்பதை பார்ப்போம். குருவின் 7வது பார்வை களத்திர ஸ்தானத்தில் விழுவதால் தடைப்பட்டு வந்த திருமண பேச்சு வார்த்தைகள் நாளை சுமூகமாக முடியும். 2 சுக்கிரன் கேது இருப்பதால் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் வரலாம். சிம்ம ராசிக்கு பார்ப்போம். ராசியில் ஆடம்பரக்காரகன் சுக்கிரனும் ஞானக்காரகன் கேதுவும் இணைவதால் ஆன்மீகம், தியானம் மற்றும் யோகாவில் ஆர்வம் கூடும். முகத்தில் ஒரு பிரகாசமும் பிறரை கவரும் ஆளுமை திறனும் உண்டாகும். கன்னி ராசியின் பலன்களை பார்ப்போம். 7 சனி கண்டக சனி இருப்பதாலும் 12 சுக்கிரன் கேது மறைவதாலும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். குடும்ப ரகசியங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். துலா ராசி பார்ப்போம். நாளை ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமை துலாம் ராசியினருக்கு சந்திராஷ்டம காலம் நிறைவடைகிறது. 8ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் நாளை இரவு 8:30 மேல் இடம்பெயர்கிறார். எனவே நாளை இரவு 8:30 வரை நீங்கள் முக்கிய விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விருச்சிக ராசி 8 சூரியன் மற்றும் புதன் வக்ரம் இணைந்திருப்பதால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் அல்லது கண் எரிச்சல் வரலாம் என்பதால் போதிய அளவு தண்ணீர் குடிப்பது நல்லது. தனுசு ராசிக்கு என்னென்ன பார்ப்போம். 9 சுக்கிரன் கேது இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான திட்டமிடல் நடக்கும். 4 சனி இருப்பதால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசி பலன். 6 சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கடன்கள், நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். 2 ராகு இருப்பதால் மட்டும் பண விஷயங்களில் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். கும்ப ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் கட்டப்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் பாக்கிகளை வசூலிக்க நாளை முயற்சி செய்யலாம். மீன ராசி தினசரி ராசிபலன். 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சக்தி வாய்ந்த சந்திரமங்கள யோகத்தை உருவாக்குவதால் நாளை உங்களுக்கு அசாத்திய துணிச்சலும் சுறுசுறுப்பும் பிறக்கும். தள்ளிப்போன காரியங்களை வேகம் காட்டி முடிப்பீர்கள். இளைய உடன்பிறப்புகள் பக்கபலமாக இருப்பார்கள்.